Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English prelims paper. So இந்த பேப்பர்ல எப்பவுமே வந்து நம்ம 20 minutes வந்து 10 minutes 10 minutes பிரிச்சுப்போம். எப்படின்னா first வந்து we'll attend grammar part, next 10 minutes வந்து we'll give it for comprehension part. ஓகேயா? சரி. Suppose வந்து close or parajumples இருக்குன்னா கிராமர் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அப்போ 10 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி டைம்லேயே யூ கேன் கம்ப்ளீட் இட். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு ஒரு 12 மினிட்ஸ் எக்ஸஸாக கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் அதுக்கு பேராஜம்பிள் க்ளோஸ்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் போகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேப்பரை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கே வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 5 கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் வந்து ஒரு 24th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 24னா ஆப்வியஸாக 30 வரைக்கும் அதான் இருக்கணும். ஓகே, ஸோ 30 வரையும் நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின், பாக்கியெல்லாம் நம்மளுக்கு கிராமர் தான் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஃப்ரேஸ் சென்டென்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தென் இட் இஸ் ஒரே சென்டென்ஸ் தான், நம்ம மாற்றி மாற்றி அந்த ஃப்ரேஸை உட்கார வைக்கணும். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆஃப்டர், ஆர்டர்ஸ், ஆஃப், டூ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சில சென்டென்ஸில் ஆஃப்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம முடிக்க மாட்டோம், இல்லை ஆஃப்னு நம்ம முடிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷனில் இருந்தால் அதை நம்ம எடுத்துடலாம்ல. சரி, ஸோ இப்போ வந்து பீல ஆஃப்டர்ன்னு முடியுது. அப்போ பீல சென்டென்ஸ் முடிகிறது எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஆர் பாருங்க, ஆஃப்ல இருக்கு. அப்போ நீங்க இந்த சென்டென்ஸை எடுத்துடலாம். ஓகே, ஸோ யூ ஹாவ் 4 ஆப்ஷன்ஸ் அகேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கியூ வந்து இட் இஸ் அண்ட்ன்னு சொல்லிட்டு இட் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ அப்போ நம்மளுக்கு கியூல வந்து ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா அதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ போத் ஐஜாப்ஸ் அண்ட் சாஃப்ரான் ஷாவல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து போத்துன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஃபைன், ஸோ எஸ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் தென் இங்கே வந்து 4th ஆப்ஷன் எனிவே இட் இஸ் எலிமினேட்டட். ஓகே ஃபைன், நவ் வீல் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ இப்போ வந்து பி ஸ்டார்டிங்னு சொல்லிட்டே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேர் பண்ணுங்க. அதாவது வந்துட்டு இங்க எண்டில் ஆஃப்டர்னு முடியும் பொழுது இந்த ஆஃப்டர் எதோட ஜாயின் பண்ணும், இங்க ஆஃப்னு முடியுதுன்னா இந்த ஆஃப் எதோட ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வில் டேக் திஸ் ஆர் சென்டென்ஸ். த கர்நாடகா ஹை கோர்ட் ரிஸ்ட்ரெயின்ட் வேரிங் ஆஃப் த ஹை ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். வேரிங் ஆஃப் போத் ஐஜாப்ஸ் அண்ட் சாஃப்ரான் ஷாவல்ஸ் டு ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஆர்என்எஸ் நம்ம பேர் பண்ணிக்கலாமா? ஆர்என்எஸ் பேர் ஆகுதுன்னா இங்க ஆர்என்எஸ் எங்கெல்லாம் இருக்கு, இது ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷனை ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணலாம். த ஹை ஸ்கூல்ஸ் ஆர் நவ் பீங் ரீஓபன்ட் ஆஃப்டர் த கர்நாடகா ஹை கோர்ட் ரிஸ்ட்ரெயின்ட் வேரிங் ஆஃப் போத் ஐஜாப்ஸ் அண்ட் சாஃப்ரான் ஷாவல்ஸ் டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் டில் இட்ஸ் ஃபர்தர் ஆர்டர்ஸ். ஸோ கரெக்டா இருக்கு. இன்னொன்று ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டூ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ இங்கேயும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எஸ் அண்ட் கியூவும் பேர் ஆகிறது தெரியுது. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ எப்படி வந்து ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிராமட்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே கொண்டு வந்துடலாம். கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செகண்டாக கூட அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹிஸ் தே இல்லை பிகாஸ், இந்த 4த்துலேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து ஹிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு ப்ரொனவுன் நம்ம ஹீ இல்ல பர்சனோட பேர் இருந்தா ஹிஸ்ன்னு சொல்லலாம். இங்க தேன்னும் போது யார் அந்த தே அப்படின்னு தெரியல. ஸோ பிகாஸ்னும் போது ஒரு ரீசன் சொல்றதுக்காக நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் கன்ஜங்ஷன். பட் தென் அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா ஸ்டார்டிங்கோட பிகினிங்கா கூட அது சம்டைம்ஸ் சொல்லவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இது 3 வராதனால எஸ்ல தான் நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் இட் இஸ் 4th ஆப்ஷன் சொல்லிட்டு. பட் ஸ்டில் இங்கே வந்து டு ஆஃபர், ஸோ, ரிசர்ச், நியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட யூ கேன் ரிமூவ் த ஆப்ஷன். ஸோ பி அப்படின்றதுல கண்டிப்பாக முடியாது, அந்த ஆப்ஷன்ல இல்லை. கியூ பாருங்க, கியூ வந்து இப்போ இது கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சா. அடுத்து வந்து
ஆர் வந்து ரிசர்ச்னு இருக்கு. ஸோ அதனால பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அதுலயும் நமக்கு கண்டுபிடிச்ச ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? இப்போ பிகாஸ் த சயின்டிஸ்ட் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ல இருக்க ஆப்ஷன் இது இது இது. 3 ஆப்ஷனை நீங்க எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஐதர் யூ கேன் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் யூ கேன் கோ வித் த ரைட் சைட் அந்த எண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸை வச்சு கூட நம்ம போய்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், third question, gas mitigation. Okay, so mitigation is நம்ம vocabulary word, reduction படிச்சிருப்போம்ல, அதுதான். ஓகே, ஸோ இப்போ இங்க எப்படி நம்ம பேர் பண்றது? the impacts that greenhouse gas நம்ம சொல்லலாமா? ஆரும் பியும் வந்து இட் இஸ் பேர்ட். ஸோ ஆர் அதுக்கப்புறம் நமக்கு பி அப்படின்றது வரும். இந்த மாதிரி எழுதும் பொழுது நீங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. மைட் பி நீங்க வந்து எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரியாம போயிடும். ஸோ பேப்பர்ல போட்டிருந்தாலும் எக்ஸாம் அப்போ டப்புன்னு இல்லைன்னா பக்கத்துல எழுதாதீங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ட்ரவுட்னு ஒன்று முடிஞ்சிருக்கு. த இம்பாக்ட் தட் கிரீன் ஹவுஸ் த ஸ்டடி கிளியர்லி ஹைலைட்ஸ் something has to come. ஸோ இங்க வந்து Q can be the first sentence. ஆருக்கும் அந்த விஷயத்த சொல்லலாம், எஸ்ஸுக்கும் நம்ம சொல்லலாம். பட் பி கண்டிப்பா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபிஃப்த் ஆப்ஷனும் போயிருச்சு. இப்போ ஆர் அண்ட் பி எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இல்ல. இப்போ எலிமினேஷன்ல 3 ஆப்ஷனும் எடுத்துட்டோமா? இன்னும் நம்மளுக்கு 2 தான் இருக்கு. இப்போ இந்த 2 இதுல Q ஸ்டார்ட் ஆகலாம், இல்ல ஆரும் ஸ்டார்ட் ஆகலாம். ஃபைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2ல ரீட் பண்ணி பார்க்கலாம். The study clearly highlights the impact that greenhouse gas mitigation could have on the occurrence and severity of southwestern drought. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியுமா? இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டடி பத்தி பேசிட்டு அப்புறம் இம்பாக்ட பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட் ஒன்லி. ஓகே, ஸோ நாட் ஒன்லி வந்தால் என்ன வரும்? பட் ஆல்சோவும் கூடவே வரும். ஃபைன், அது எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். இப்போ திஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, வீல் கோ வித் த ரைட் சைட் பார்ட். அண்ட் இருக்கு, வி, சம்டைம், இஸ். ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சதெல்லாம் எது? ஓகே, ஸோ எஸ் வந்து கண்டிப்பா கடைசி ஆப்ஷனா, ஐம் சாரி, கடைசி ஆப்ஷனா வர முடியாது. ஏன்னா இஸ்ன்னு கம்ப்ளீட் ஆகுதுல்ல. ஓகே, நெக்ஸ்ட் கியூ பாருங்க, வியுமே வராது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம படிச்சு பார்க்கலாம், புரியும். திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் ஓன்லி ஒன் தட் இஸ் கண்டினியூயிங் அண்ட் வேர்ல்ட் வைட், பட் ஆல்சோ ஒன் தட் வி எக்ஸ்பெக்ட் டு கண்டினியூ ஃபார் குவைட் சம் டைம். ஓகே, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷன் will be your answer. ஃபிஃப்த் ஒன், Delhi University is set to transcripts and online. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது உள்ள இருக்கிற போர்டில் இருக்க வேர்ட்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி இஸ் set to transcript an online mode for the application of introduce for students and alumni, a tedious designed to ease the rather step process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லா வேர்டுமே ஜம்பிள்டா தான் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு 2 பக்கத்துல பேஸ் தான் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ ஆஃப் பக்கத்துல ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஸோ ஒரு நவுன் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து 2 பக்கத்துல இன்ட்ரடியூஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா அது பேஸ் ஃபார்ம்ல இருக்கு, ஸ்டெப்பும் பேஸ்ல இருக்குல்ல. ஓகே, ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி இஸ் செட் டு இன்ட்ரடியூஸ் அன் ஆன்லைன் மோட். ஓகே, ஸோ ஒரு ஆன்லைன் மோட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த வேர்டை போடலாம். ஸோ பில எந்த ஆப்ஷன் ஆரம்பிக்குது? இது மட்டும் தான் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேயா, சரி. நம்ம வந்து இப்போ பி அண்ட் ஏவை வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சி அண்ட் டி கூட இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அலுமினி a step designed to ease the rather tedious process அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் will be your answer. சிக்ஸ்த் question, the Indian Institute of Technology Delhi said that it's generating கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம அது வராது. have come up with a way to researchers, okay, clean fuel hydrogen from water at a low cost, which is significant step towards efforts across the globe that are being made to look for cleaners and greener energy sources. Okay, இப்போ நம்ம படிக்கும்போது நிறைய இடத்துல தப்பு கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 பக்கத்துல பேஸ் ஃபார்மும் இல்லை, ஆனா சம்டைம்ஸ் வந்து நவுன் நம்மளுக்கு வரும். ஸோ ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து
have come upன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளூரல்ல நவுனே இல்லையே. The Indian Institute of Technology Delhi said that its researchers have come up தான் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் இங்க வந்து நம்மளுக்கு ப்ளூரலா ஒரு நவுன் இருந்தா தான் இங்க have நம்ம சொல்ல முடியும். அப்போ எங்க இருக்கு? இங்க தான் ரிசர்ச்சர்ஸ் இருக்கு. அப்போ பி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும். ஸோ ஆப்ஷன் பி எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரீட் பண்ணலாம். ஸோ பி ஆப்ஷன் இங்க வருதா? have come up with a way to A option, generate clean fuel hydrogen from water at a low cost, which is a see another significant steps towards efforts across the globe that are being made to look. So ellame correct ah irukku seriya. So option 1 will be your answer. Okay, seventh question. எக்ஸாம்ல கன்ஃபார்மா தெரியும்னா டிக் போட்டுருங்க. ரீட் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவ்வளோ அவசியம் இல்லை. கன்ஃபார்மா எந்த ஆப்ஷனும் வராதுன்னு தெரியும் பொழுது நமக்கு என்னது இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு நமக்கு தெரியும், நம்ம போட்டுருங்க. ஓகேயா? சரி. So the Delhi High Court has provided, so has V3, the Ministry of Health and Family Welfare and All India Institute of Medical Science to obtain instructions on how two minor brothers suffering from a rare disease could be asked free treatment. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த தப்பும் இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து ஹேஸ் ப்ரொவைடட் த மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு V3 இருக்கு. ஸோ இப்போ அந்த V3க்கு பதிலாக இந்த V3 போட்டு பாருங்க. எப்படின்னா has asked the Ministry of Health and Family Welfare and All India Institute of Medical Science to obtain. So provided சொல்ல முடியாது, கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது இங்க வரும், இது அங்க போகும். ஸோ D, BC, A will be the answer. எங்க இருக்கு? ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ D மேல போகுதுன்னா ஆப்ஷன்ல D எங்கன்னு தேடினாலே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, 8th one. The education shutting was on the first to react and ensure to the pandemic by sector down institutions to respond the safety of the students. Okay, the education shutting ன்னு சொல்லியிருக்காங்க. education sector ன்னு சொல்லலாமா? ஸோ சில இருக்க செக்டாரை நம்ம மேலே போடலாம். சில எந்த ஆப்ஷன் வருது? இந்த ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஸோ கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை வச்சு ஆப்ஷன் சர்ச் பண்ணுங்க. இல்லை ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த ரெஸ்பாண்டுன்றது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. இல்லை என்ஷூர் இங்கே வருமா? அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கன்ஃபார்மா தெரியும், அதை வச்சு ஆப்ஷன்ல நம்ம எலிமினேட் பண்ணாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? The education sector was one of the first to react and respond to the pandemic by shutting down institutions to ensure the safety of the students. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 3 will be our answer. 9th question. Okay, so 9th வந்து coastal regions containing sea grasses, savanna and coral reefs had the highest levels of human pressure compared to other coastal ecosystem. Okay, so இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி ஆர்டர்ல போட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்ன? அதே மாதிரி தான் இருக்கு, பட் ஆப்ஷன் பாருங்க வேற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டை நம்ம எடுக்கணும். சரியா? ஸோ இங்க நம்ம படிக்கும் பொழுது தெரிஞ்சது ப்ரெஷர். ஸோ மோஸ்டா நம்மளுடைய தப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐதர் இந்த மாதிரி வந்து 2 எஸ் டபுள் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல தப்பு வரலாம். ஆர் இப்போ வந்து ஐ நோ அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அப்போ என்ன ஸ்பெல்லிங் வருது? ஐ நோ திஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்னும் பொழுது இந்த நோ யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுமே வந்து இட் மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அப்போ அவங்க இந்த நோ கூட கொடுத்துருப்பாங்க, இல்லை இதோடைய கான்டெக்ட்ல இருக்கிறதுக்கு வந்து இதை கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுப்பாங்க. அதை ஓமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் லெட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர்ன்ற போது இந்த மாதிரி லெட்டர்ஸ் வருது இல்லை? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ்ல பார்க்கும்பொழுது சம்டைம்ஸ் நேற்று வந்து எம்பாரிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 ஆர் வரணும், பட் ஒரு ஆர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன்ல கூட எரர்ஸ் வரலாம். இல்லாட்டி வந்து நீங்க சொல்ற கிராமட்டிக்கல் எரர்ஸ் லைக் வாட் டு சே, இப்போ ஹேஸ் அப்படின்னு வருதுன்னா V3 இல்லாம பேஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கலாம். 2 பக்கத்துல வந்து பேஸ் இல்லாம வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 டைப்பா தான் மோஸ்டா எரர்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க வந்து என்ன எரர் இருக்கு? ப்ரெஷர்ன்ற ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. அப்போ என்ன ப்ரெஷரோட ஸ்பெல்லிங்? ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். 10th question.
There is a speculation already that central banks will cap the amount of money that an individual can hold in the form of central bank digital currency. Okay, so while reading itself, I found that இதுல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஸ்பெல்லிங் இண்டிவிஜுவலுக்கு? இண்டிவிஜுவல் ஸ்பெல்லிங் என்னது? இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ இங்க வந்து இண்டிவிஜுவல்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட எரர் பார்ட். நெக்ஸ்ட் ஒன், 11th question. Okay, the threat from vaccine. Okay, the threat from vaccine hesitancy, which is defined as the reluctance or refusal to vaccinate despite the available of vaccines, only appears to have grown more dangerous. Okay, so இங்க எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு. ஆனா படிக்கும் பொழுது நல்லா பாருங்க, the threat from vaccine hesitancy, okay, which is defined as the reluctance or refusal to vaccinate despite. Despite என்னது? despite, in spite of, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமோ நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு. ஓகே, despite the availability of vaccine. ஸோ அவைலபிள் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ த வந்தாலே அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? ஒரு நவுன் தான் வந்திருக்கணும். இங்க அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வந்திருக்கணும்? availability, bility. ஓகே, இதுதான் அவங்க கிராமட்டிக்கலா கொடுத்திருந்திருக்கணும். ஸோ தப்பா கொடுத்ததுனால அங்க கரெக்டா ஃபார்ம் ஆகும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 12th question. The immediate impact of last week's drone attacks on the Ambike oil processing facility has been the suspension of more than half of Saudi Arabia's daily crude oil output, thereby affecting contribution to global supply. Okay, so immediate processing, suspension or contribution எதுலயுமே error இல்ல. படிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா oil processing facility, next வந்து immediate impact. Okay, அடுத்து பாத்தீங்கன்னா the suspension of more than half, okay, affecting contribution to global supply. So எங்கேயுமே நம்மளுக்கு error grammaticalaவும் இல்ல. So it is option 5. 13th one. 13th one என்ன கொடுத்திருக்காங்கன்னா காலம் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஃப்ரேஸை வந்து கரெக்டாக உட்கார வச்சோம்ல ஆர்டரில் ஒரு சென்டென்ஸில். ஸோ அந்த மாதிரி இதில் என்ன சொல்லுவாங்க? மேலே இருக்க ஏபிசியை வந்து டிஇஎஃபோட நம்ம பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்குமே நம்ம இந்த லாஸ்ட் ரைட் சைடில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கூட. ஓகே, ரைட் சைடில் இருக்க வேர்ட்ஸ் என்னது? குட் இருக்கு, அப்பாயிண்டட் இருக்கு, போர்ட் ஏரியான்னு இருக்கு. ஓகே, லெட்ஸ் டேக் ஏ சென்டென்ஸ்ல இருக்க குட். ஸோ குட் பக்கத்துல நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும். ஸோ கீழே பார்க்கலாம், எஃபெக்டிவ்லி பிரிட்ஜ் த டிரான்ஸ்போர்ட், சம்டைம்ஸ் சிட் ஆன் பில்ஸ் வித்வுட் கிவிங். ஓகே, வேர் த. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஏயோட பேர் ஆகாது. பட் இது ரெண்டும் பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? ஸோ கிராமட்டிக்கலா இப்போ பார்க்கலாம். இன்னொன்று பிரிட்ஜ் வந்து நவுன் ஒரு வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் சிட் ஆன் பில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ரீட் த ஃபர்ஸ்ட் ஒன். சப்சிடைஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ் கேரண்டீட் பை த கவர்மெண்ட்ஸ் குட் effectively bridge the transport infrastructure gap. Okay, so possible இருக்கு. Next, could sometimes sit on bills without giving assent on returning it. So இது வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வராது. ஸோ ஏ அண்ட் டி பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஏ அண்ட் டி எங்கெல்லாம் இருக்கு? இந்த ஆப்ஷன் வராது. போத் ஏ எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் டி இல்லை. இங்கே ஏ அண்ட் டி இருக்கு, வராது. ஓகே, ஸோ இப்போ 1 and 4 நம்ம கிட்ட இருக்கு. சரி, சிஎஃப் நம்ம செக் பண்ணிட்டா எது வரும்னு தெரிஞ்சிடும். The fire is believed to be the result of a drone attack in the port area where the ADNOC storage facilities are housed. ஸோ இது வந்து இந்த அபுதாபி ஆயில் இது சொல்லுவாங்கல்ல, ஸ்டோரேஜ் பிளேஸ். ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து அந்த ஃபயர் வந்து பத்தி சொல்லி அந்த ட்ரோன் அட்டாக் பத்தி சொல்லிட்டு அப்புறம் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சி அண்ட் எஃப் வந்து பேர் ஆகுது. அப்போ ஆப்ஷன் 1 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, 14th ஒன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப். ஸோ வெதர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் அ கண்ட்ரி. ஸோ இதில் தான் அந்த சென்டென்ஸ்லாம் முடியுது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப்
the third wave சொல்லலாம் because of should wake அப்படி வராது because of that is supporting. Okay, so இப்போ வந்து நம்மளுக்கு AF ஓட pair ஆகுற மாதிரி இருக்கு. So let's read it. Instead you say the slow pace of the rescue is because of the third wave of the pandemic will put more orphaned on the streets. Okay, third wave pandemic வந்து will put more orphaned on the streets ன்னு சொல்றாங்க. அப்போ instead you say the slow pace of rescue is because of third wave ஆக சொல்றாங்க. So AF வந்து possible இருக்கா? ஆப்ஷன்லயே இல்ல. மேல வந்துட்டு லோ பேஸ் டு ரெஸ்கியூ பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து தேர்ட் வேவ் பேண்டமிக் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால ரெண்டுமே வரும். பிகாஸ் ஆஃப் த தேர்ட் வேவ்னு நம்ம சொன்னாலுமே இந்த இடத்துல கிராமட்டிக்கலா நம்மளுக்கு சென்டென்ஸ் மேட்ச் ஆகல. ஸோ அந்த ஏ அண்ட் எஃப் ஏ எது கூடயும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வராது, நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஓகே, ஸோ இப்போ பி எடுத்துக்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ்ட் அ டீப் சென்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி ஆன் whether should wake up, no, whether that is supporting, no, whether the third wave of the pandemic will put. So ஒரு questioning மாதிரி இருக்குல்ல, whether இது third wave வந்து will put the what to say orphan வந்து streetsல வந்து போட்டுருமா, அந்த orphan ஆன் த ஸ்ட்ரீட்ஸ்னா இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ பி அண்ட் எஃப் வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்கு, வேற எந்த சென்டென்ஸோட சேரல. அப்போ பிஎன்எஃப்க்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பிஎன்எஃப் இருக்கு, பிஎன்எஃப் வித் சிடி. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி pitched India as a country that is supporting the world in dealing with COVID-19 pandemic. Okay, so இந்த சென்டென்ஸும் கிராமட்டிக்கலா வரதுனால ஆப்ஷன் என்னது, both BF and CD, which is option 3. Okay, 15th question. NGO didn't realize several people were affected till we began. So we began and சொல்லியிருக்காங்க. We began வரும்பொழுது we began again with which has prompted her. ன்னு சொல்லும்போது அது ரிலை பண்ணி எதுவும் ப்ரீவியஸ்ல இல்லை. ஸோ அதனால டி கண்டிப்பா ஏயோட வராது. ஸோ we began tough time managing themselves after contracting, or we began to get numerous calls for help every day. ஸோ எஃப்ன்றது ஸ்மூத்தா கரெக்டா அந்த சென்டென்ஸ்க்கு வந்து இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியூமரஸ் கால்ஸ் எவ்ரி டே பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ didn't realize several people were affected till we began to get numerous calls. ஸோ கரெக்டா நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஏஎஃப் எங்கன்னா இருக்கா, ஏஎஃப் வந்து செகண்ட்லயும் இருக்கு, தேர்ட்லயும் இருக்கு. அப்ப தேர்ட் ஆப்ஷன்ல பியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். we wanted to put together options to help tough time managing themselves after contracting. Okay, so we சொல்லியிருக்காங்க. So we wanted to put together options to help what, tough time managing themselves after contracting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க வி சொல்லும் பொழுது அஸ் ரிலேட்டடா வருது, இல்ல அவர் செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லலாம், தெம் செல்வ்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அப்போ பி ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. இட் இஸ் ஒன்லி ஏ அண்ட் எஃப். ஓகே, 16th question. No unauthorized contractors was allowed to collect sewage. Okay, so sewage பத்தி பேசியிருக்காங்க. So treatment plant. Okay, so அடுத்த விஷயத்துல rescue and also become unconscious during night curfew on weekdays and during the lockdown. இங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க. இங்க வந்து it's stipulated how to prevent workers from getting. ஓகே, ஸோ இப்போ சூவேஜ் அப்படின்னு பேசும்பொழுது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டு த நியரஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ன்றது எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. ஸோ ஏ வந்து டியோட பேர் ஆக முடியும். இப்போ இங்க எடுத்துக்கோங்க, ஃப்ரம் கெட்டிங், டியூரிங், ஃப்ரம் கெட்டிங், ஹூ வெண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ பி வந்து எதோடையும் பேர் ஆகுற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்து ஏ வந்து கன்ஃபார்மா டியோட பேர் ஆகுது. ஓகே, ஸோ பி வந்து எதோடையும் பேர் ஆகல. ஸோ பியில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நம்ம விட்டுறலாம். ஸோ இப்போ சிஎஃப் நம்ம செக் பண்ணா போதும். ஏ அண்ட் டி வந்து சிஎஃப் கூட இருக்கு ஒன்று. ஓகே, ஸோ த போலீஸ் ஹவ் அப்பீல் டு பப்ளிக் நாட் டு வென்ச்சர் அவுட் unnecessary டியூரிங் நைட் கர்ஃப்யூ. ஸோ கர்ஃப்யூஸ்க்கு நம்ம வெளியிலே வர முடியாது. ஓகேயா, ஸோ லாக்டவுன்ஸ் கூட வந்து ஒரு சில சலுகைகள் இருக்கும். கர்ஃப்யூ ஆன் வீக் டேஸ் அண்ட் டியூரிங் த லாக்டவுன். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, 17th one. 17th one என்ன கொடுத்திருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி, இது வந்து கீழே உள்ளது ஆப்ஷன்.
2022 continues to be a pandemic year with a third wave of COVID-19 hitting the country, and the government has made a commitment to increasing the allocation for health to 2.5% of the GDP by 2025. Okay. So இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஸ்ன்ற ஃபார்ம் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹேஸ் வருது அப்படின்னா அது பக்கத்துல V3 தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்க வந்து பேஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் தான் நம்மளுக்கு கரெக்டான வேர்ட். ஸோ எங்க தப்பு இருக்கு, ஆப்ஷன் 2ல தான் நம்மளுக்கு எரர் இருக்கு. ஸோ இட் இஸ் தட். Okay, that will be your answer. Okay, next one. The lack of access to friend groups, the complete digital mode of learning, and the various lockdown has affected the mental health of our young people. So, இங்க ஏதாச்சும் உங்களுக்கு தப்பு தெரியுதா? The lack of access to friend groups அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The complete digital mode of learning and the various lockdown. So, இங்க ஒரு விஷயம் andன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ the complete digital mode of learningயும் சொல்லியிருக்காங்க, the various lockdownனும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல அப்போ has affected நம்ம எப்படி சொல்லுவோம்? ரெண்டு விஷயம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல have affected தான் சொல்லுவோம், which is the plural form. Okay, so அப்போ எங்க error இருக்கு? C part, which is third option. Okay, next one. It was clear that vaccinated individuals had good deductible levels of the antibodies when compared to the unvaccinated. ஓகே, ஸோ இங்கே வந்து எங்கே எரர் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகேயா, ஸோ இங்கே வந்து வாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து அங்கே ஹேட் பக்கத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ஹேட் வந்து நம்மளுக்கும் பாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ குட் டிடக்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவர் இயர் இட் இஸ் கம்பேர் டு சம்திங். ஸோ கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இங்க என்ன வந்திருக்கணும், நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே adverb பிளஸ் adjective பிளஸ் நம்மளுக்கு noun வந்து வரும். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல. ஸோ லெவல்ஸ் வந்து இட் இஸ் நவுன். ஸோ டிடக்டபிள்னு சொன்னால் நம்ம adjective சொல்லலாம். ஸோ கம்பேரிசன் பண்ணும் பொழுது இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், had better deductible levels தான் நம்ம சொல்ல முடியும், குட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அப்போ எங்க எரர் இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்ல எரர் இருக்கு. ஓகே, 20th question. Under rotation model, students move on fixed schedules between classroom instructions and self-paced online learning. Okay, so under rotation models, students என்ன பண்ணிருக்காங்க, move on fixed schedules. அங்க எங்கேயும் தப்பு தெரியல. இன்னொன்னு between சொல்லியிருக்காங்க, அதாவது classroom instruction and இன்னொரு விஷயம் அது online pace self-paced online learning. So இங்க வந்து self-paced online learning ன்னு சொல்லுவாங்களா இல்ல self-paced online learning சொல்லுவாங்களான்னு பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டான வேர்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு, D partல, which is fourth part of the sentence. Okay, 21st question. Mr. Z has, so இங்க வந்து fillers கொடுத்திருக்காங்கல்ல, dash on an aggressive policy aimed at China's economic, technological and strategic dominance. So Z has, so V3 தான் அங்க வரப்போகுது. So unscored, prolonged, embarked, அப்புறம் வந்துட்டு deterred, next வந்து alleged. ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்ல வராங்க, ஒரு விஷயத்தை he has started on an aggressive policy aimed at something சொல்றாங்க. ஸோ what is start பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வேர்ட் யூஸ் பண்ணா, embarked அப்படின்னு சொன்னா it is starting something. So option 3 will be your answer. 22nd. Communication networks in the Jammu region of the newly created Union Territory have been dash restored. Have been morally, substantially. So what is substantially? படிச்ச ஒரு vocabulary word. So something in large in size. எவ்வளோன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு குறிப்பிட்ட amount. So substantially, severely, nationally, monthly. So இந்த nationally, monthlyலாம் கண்டிப்பா வராதுன்னு தெரியும். So இங்க என்ன சொல்லியிருக்காங்க, newly created Union Territory have been ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னும் போது நம்ம என்ன நம்மளுக்கு வந்து இங்கே சொல்ல முடியும், அதாவது இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எது வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியலி ரீஸ்டோர்ட். ஸோ ஒரு அளவு அவங்க ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 2 will be your answer. 23rd.
The boat tilted and dashed within minutes, and only those wearing life jackets could save themselves. ஸோ ஒரு போட்டே வந்து திரும்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மினிட்ல. ஸோ அப்போ லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கவங்க தான் அவங்கள சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ என்டெயில்டு ஒரு என்டெயில் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஒரு ஃபிளாட்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரைஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்களா, ஃபிளாட்டர்ட். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா கேப்சைஸ்ட்னா ஓவர் டர்ன்டா ஆகிறது தான் கேப்சைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு போட் வந்து டில்ட் ஆயிருக்கு, டில்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? அண்ட் கேப்சைஸ்ட் வித்தின் மினிட்ஸ். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3, 24. ஓகே, ஸோ 24லேருந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் தானே பார்த்தோம். 24லேருந்து 30 வரையும் பார்த்தோம்ல. ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதை ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வில் கோ இன்டு காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங். அப்போ எங்கெல்லாம் அந்த இது பார்க்குறோமோ அதெல்லாம் சால்வ் பண்ணும். பட் ட்ரூன்னு வரதை மட்டும் எப்பவுமே கடைசியில் வச்சுப்போம். டைட்டில் கண்டுபிடிங்க, டோன்லாம் கேட்டாங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சாதான் போடுங்க, இல்லாட்டி போடவே வேண்டாம். பிகாஸ் யூல் ஹாவ் நெகட்டிவ் ஸ்கோரிங். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா உங்களுக்கு 1.25 தப்பும் ஆயிரும், 0.25 போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். Which of the following is true about the origin of yoga? Okay. The history of yoga வந்து traced back to 3rd century BCE of Indian civilization. Next, transcending from just as a medium of meditation, yoga extended to martial arts and Buddhism. Okay, so இங்க originated from Mesopotamian civilization. Yoga found its way to Indian subcontinent by the year 75 BC. Okay, so இங்க only 1 and 2 கூட இருக்கு, 2 and 3 கூட இருக்கு. Okay, so let's read the paragraph. History of yogaன்லாம் கொடுத்தா ஸ்டார்டிங்ல எங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி இங்க பேசியிருக்காங்க, பிசிஇ பிரைமரி. Okay, we have come to the beginning part. Okay, so origin பத்தி தானே கேட்டிருந்தாங்க. We'll read this. The act of practicing yoga holds a particular significance within Indian culture as a set of spiritual, physical and mental exercise that holds its origin within the country. Okay, அது வந்து forms of yoga date all the way back to the 3rd century BC, primarily as a means of meditation, later expanding for usage in martial arts and integration within யோகாக்கரா புத்திசம். ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த புத்திசம் பற்றியும் பேசியிருந்தாங்க. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி இருந்தது, இந்த 3rd century BCE பற்றியும் பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ we'll complete this paragraph. Yoga is still heavily practiced by Buddhists in India as well as by many other people of all religions throughout the entire world, as it has become a staple for many people's overall well-being. Okay, so first paragraph full read பண்ணிருக்கோம். Okay, அதை பத்தி தான் இருக்கு. The history of yoga வந்து trace back to 3rd century BC of Indian civilization. இது வந்து கரெக்டா இருக்கா? Transcending from just as a medium of meditation, yoga extended martial arts பார்த்தோம் and Buddhism. Okay, so Mesopotamian civilization பத்தி எதுவும் பேசல. So it is option 4. So இதுவும் வரும், இதுவும் வரும். Okay, 25. Which of the following are the benefits of yoga that have been mentioned in the passage? So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Benefits கேட்டிருக்காங்க. With the help of meditation, yoga stimulates calmed and focused mind. So providing symphony to human body, yoga helps to attain flexibility and strength. Next, Indian culture, yoga is considered a great source of synergy between spirituality and mindfulness. So இங்க வந்து 1 and 2 இருக்கு, all of these-ம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? In Indian culture, yoga is considered a great source of synergy between spirituality and mindfulness. ஓகே, ஸோ நம்ம இப்படியே சர்ச் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, யோகாவோட பெனிஃபிட்ஸ், ஆக்டிவிட்டி, ஆஸ்பெக்ட்ஸ், இந்துயிசம்ல யூஸ் பண்றது, எனிவேர், கல்ச்சர், western part, two religions, faith, focused mental state,
மெடிடேட் காம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்ததுல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க. மெடிடேட் அச்சீவ் காம் அண்ட் ஃபோக்கஸ்ட் மென்டல் ஸ்டேட்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. ஸோ யோகா கேன் ஹெல்ப் டு டெவலப் அ கிரேட் டீல் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் அலவ் தோஸ் தட் practice it the ability to simultaneously meditate and achieve calm and focused mental state. இன்னொன்று நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ படிக்கும் பொழுது physical and physical and mental exercise ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே இங்கேயும் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ வேற ஏதாவது இந்த பேராகிராஃபை தாண்டி வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஸோ மோர் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. மென்டல் எக்ஸசைஸ்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம படித்ததில் எல்லாமே இருக்கா? ஸோ காமாக இருக்கிறது, ஃபோக்கஸ்ட் மைண்ட், ஆர் இங்கே இருக்கிற ஹெல்ப்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த்ன்ற வேர்டும் பார்த்தோமா? யோகா இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிட்டோம்ல. ஓகே, ஃபெய்த் சிஸ்டம்ஸ் லைக் ஓகே எசென்ஷியலாக இருக்குது அப்படின்றதுலாம் போட்டிருக்காங்க. சிம்பிள் though it strengthens the body ability to strengthen the body. So yet because of yoga's inherent ability to strengthen the body and mind. Okay, so அப்ப second point நம்மளுக்கு இருக்கு. third point எடுத்துக்கிட்டிங்கன்னா spirituality and mindfulness-உம் இருக்கு. So all of these will be your answer. எல்லாமே இந்த paragraphல இருக்கு. 26th question என்னது? எந்த வேர்ட் வந்து fit in ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பார்க்கலாம். Okay, aside from the fact that India is the birthplace of yoga, it is also a very beautiful country to visit with many other rich cultural aspects that will make any vacation there an unforgettable one, especially for those coming from cultures that are very நேவ் ஆர் நம்ம கண்ட்ரியில் நம்ம இன்பார்னாக இருக்கிற ஒரு கண்ட்ரியை பற்றி பேசும்பொழுது ஸோ வெளியிலேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் தான் இன் கான்ட்ராஸ்ட்னு பேசுவோம். ஸோ இங்கே தட் ஆர் வெரி ஃபாரின் இன் கான்ட்ராஸ்ட். ஸோ இங்கேருந்து வெளியிலேருந்து வரவங்க அவங்களோட கல்ச்சர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யுவர் ஆன்சர். இன்டிகிரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டிகிரேட் பண்ணுறோன்னா ரெண்டு வேற வேற விஷயத்த ஒன்னா சேர்த்து இன்டிகிரேட் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்கு? இன்கார்பரேஷன், அமால்கமேஷன், யூனிஃபிகேஷன் ஆர் அசிமுலேஷன். இது எல்லாமே வி ஆர் புட்டிங் திங்ஸ் டு கெதர்ன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் 5 வில் பி யுவர் ஆன்சர். அடுத்து ஆப்போசிட் ஆஃப் எசென்ஷியல். எசென்ஷியலான விஷயம், இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே வைட்டல் சிக்னிஃபிகண்ட், இது எல்லாமே. ட்ரிவியல்னா அன்இம்பார்ட்டன்ட் சொல்லலாம், விச் இஸ் ஆப்ஷன் 4. ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 29. ஓகே, சேம் மீனிங் ஆஃப் ஆஸ்பெக்ட். ஆஸ்பெக்டுக்கு சேம் மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்பினேஷன், கண்டிஷன், என்டையர்டி, இன்டிகிரல். ஓகே, ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னா ஒரு condition, aspects of something na condition na nama சொல்லுவோம், which is option 2. okay, 30th question. Opposite of simply. So simply அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? simply, guidelessly, opposite கேட்டிருக்காங்க. சிம்பிளா இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சிம்பிளா முடிச்சிருங்க அப்படின்லாம், இல்ல டிஃபிகல்ட்டா முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? செகண்ட் ஒன், விச் இஸ் டிஃபிகல்ட்டி. ஓகே, ஓகே. ஸோ அப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னையோட செஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.